வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த புக்கை பத்தி பார்க்க போறோம்னா 1980களின் பிற்பகுதியில் கன்னட மொழியில வெளியான தர்மகுண்டத்து கதை அப்படின்ற புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கை கன்னடத்துல அச்சவத்தா அப்படின்ற எழுத்தாளர் எழுதியிருக்காரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த புக்கு கன்னட சிறுகதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துக்கு கீழே தமிழ்ல மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை படிச்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த புக்கு எதை பத்தி என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மதம் என்பது, அந்த மதத்துடைய கட்டுப்பாடுகள் என்பது எந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்களை மனிதனை செய்ய வைக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட கோர். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்தது. அதில் முதன்மையான கேள்வி பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தோட கட்டுப்பாடும் ஏன் எப்பவுமே பெண்களை சுத்தியே இருக்கு, பெண்களை மையப்படுத்தியே இருக்கு? இன்னொன்னு, மனிதனை விட மதம் பெருசா? ஒரு மதத்தோடைய கட்டுப்பாடுகள் ஒரு மனிதனுடைய மனித தன்மையே அழிக்க முடியுமா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாஸ்திரங்கள் என்பது எழுதப்பட்டது எதற்காக? அது மனிதனுடைய மாண்பை காப்பாத்துறதுக்காகவா இல்ல மனிதனை சாகடிக்கிறதுக்காகவா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று எனக்கு இந்த கதையில் தெரிய வந்தது, இது சில பேருக்கு பிடிக்காம போகலாம், ஆனால் இது நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. பெண்களுக்கு எதிரி பெண்கள் தான். எப்பவுமே பெண்களுக்கு எதிரி ஆப்போசிட் ஜெண்டரான ஆண்களை தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது உண்மையா இருந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மைதான் இதுவும். பெண்களுக்கு எதிரி பெண்கள்ன்றது தான். அந்த விஷயத்த இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த கலந்து கொடுத்துருப்பாங்க. அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஓகே நண்பர்களே, நான் இப்போ இந்த புக்கோட கதையை உங்களுக்கு சொல்றேன். நான் வழக்கமா எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி என்னுடைய நோக்கம் இந்த கதையை உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது இல்ல. நான் எப்படி இந்த புக்கை படிச்சனோ அதே போல நீங்களும் இந்த புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். சரி வாங்க, நான் இப்போ இந்த கதையை உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவா சொல்றேன். ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பிராமண குடும்பம். அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன், மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த கணவன் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய மாமியார், அதாவது அந்த கணவன் இருக்கார் பாத்தீங்களா, அவனுடைய அம்மா, அவனுடைய தங்கை, அதாவது இந்த பொண்ணுக்கு மாமியார், நாத்தனார், இவங்களாம் அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியான அந்த குடும்பத்துல அந்த மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பெண், அவங்க திடீர்னு ஒரு நாள் காணாம போறாங்க. ஒரு சில வாரங்கள் கழிச்சு அவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா கணவன், அந்த குழந்தை எல்லாம் ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீ எங்க காணாம போயிட்ட, என்ன ஆச்சு உனக்கு, என்ன இந்த கோலத்துல வந்திருக்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்திருக்க கோலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பெண் எப்படி இருப்பாலும் அந்த மாதிரி கோலத்துல, ஒரு தலைவிரி கோலத்துல ஒரு அழுக்கான துணியை போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய கால்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வீங்கி போய் அவங்களுடைய பெருவிரல், சுண்டு விரலாம் ரத்தம் வந்திருந்தது. என்னன்னு அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, நம்ம ஊர் பொது கிணத்துல நான் தண்ணி எடுக்க போயிருந்தப்போ ஒரு கும்பல் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னை கடத்திட்டு போயிட்டு ஏதோ ஊர் பேரு தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கிட்ட என்ன பணத்துக்காக அவங்க வித்துட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு கிட்டத்தட்ட சோறு தண்ணி இல்லாம ஒரு வாரமா நான் நடந்தேன், நம்ம ஊருக்கு இப்பதான் சேர்ந்தேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. உடனே இந்த விஷயத்த கேட்டா அவங்க வீட்டுல இருக்க அந்த மாமியாரும் அந்த நாத்தனாரும், என்னது உன்னை ஒரு முஸ்லீம் குடும்பத்துல வித்துட்டாங்களா அப்படின்னு அந்த நாத்தனாரும் மாமியாரும் கேட்கறாங்க. இதை கேட்ட அந்த பெண்ணும், ஆமா அத்தை, என்ன அந்த வீட்டுல வித்த பிறகு என்னையும் முஸ்லீமா மாற சொல்லி அவங்க வற்புறுத்தி ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்ணி என்னை உட்கார வச்சு சில மந்திரங்கள்லாம் ஓதி எனக்கு புர்கா போட்டு என்னையும் முஸ்லீமா மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சு நான் தப்பிச்சு வந்தேன். நான் அந்த சடங்கை பண்ணலனா என்னை கொலை பண்ணுவோன்னு சொல்லி அவங்க மிரட்டினாங்க. அதனாலதான் நான் சடங்குக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னா அவங்க என்ன உயிரோட கொண்டு இருப்பாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அந்த பொண்ணோட கணவன் என்ன சொல்றான், எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லபடியே திரும்ப வந்ததே போதும், நீ இல்லாம நானும் நம்ம பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், புள்ள உன்னை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. உடனே குழந்தை அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவுது. அவங்க அம்மா அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயம் இந்த மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் சரியா படல. ஆனா மாமியார் கூட ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நாத்தனார் தீயில எண்ணெய் அள்ளி ஊத்துற மாதிரி கோவம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது, முஸ்லீம் வீட்டுல போய் 2 வாரம் இருந்துட்டு முஸ்லீமா மதம் மாறிட்டு இந்த வீட்டு வாசல மெரிச்சிருக்க, இப்படி ஜாதி கிட்ட போயா வருவாங்க, இதுக்கு நீ கௌரவமா அவங்க கையில செத்து போயிருக்கலாம், அந்த மதம் மாதிரி தான் நீ உயிரோடு இருக்கணும் அவசியம் கிடையாது, நானா இருந்தா அங்கேயே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாத்தனார் சொல்லிட்டு போகுது. புருஷன் என்ன பண்றான், சரி உள்ள வா, உள்ள சாப்பிட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் நீ ஓய்விடு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் சொல்றான். ஆனா நாத்தனார் சொல்லுது, அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ முறைகிட்டு போய் வந்திருக்கா, அவ நம்ம ஜாதியே கிடையாது, அவ வேற மதம் மாறிட்டா, அவன் நம்ம மதமும் கிடையாது நம்ம ஜாதியும் கிடையாது, அவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லிட்டு நாத்தனார் கத்தி கூச்சல் போட்டு சண்டை போடுது. மாமியாரும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பையன் கிட்ட, அதாவது அந்த பொண்ணோட கணவன் கிட்ட சொல்றாங்க, இது நம்ம நம்ம பேசி முடிவெடுக்கிறது கிடையாதுரா, நம்ம ஊர் பெரியவங்களை கூட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த ஊர் பெரியவரான சாஸ்திரிகளை கூட்டு வராங்க. அந்த சாஸ்திரி எல்லாத்தையும் கேட்டுட்டு நடந்ததை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு மதம் மாறிடுச்சு, அதாவது ஜாதி கெட்டு போயிடுச்சு, இனிமே இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது, அப்படி அனுமதிச்சா உங்க குடும்பம் எல்லாருமே மதம் மாறி ஜாதி கெட்டு போனதான் அர்த்தம், அப்படி நடந்தா உங்க குடும்பம் பெரிய சாபத்துக்கும் அபச்சாரத்துக்கும் ஆளாயிடும்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரிகள் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. இதை கேட்ட கணவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. தன்னுடைய மனைவியை இப்படி விட்டுட்டு போக அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அவன் என்ன பண்றான்னா, நான் வெளியூர் போயிட்டு பெரிய சாஸ்திரிகளை பார்த்து நான் இதுக்கு பரிகாரம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நீ இங்கே இரு, நான் சீக்கிரமா பக்கத்தூர் போயிட்டு சாஸ்திரிகளை பார்த்துட்டு நான் அவரை கையோட கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் அங்கிருந்து கிளம்புறான். அவன் அங்கிருந்து போன பிறகு நாத்தனார் அவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் அந்த பொண்ணை வந்து தப்பா பேசுது. அவ அங்க போய் என்ன பண்ணான்னு தெரியல, எப்படி இருந்தான்னு தெரியல, எந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டான்னு தெரியல, இப்ப இங்க வந்து நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா, இந்த ஊரு ஃபுல்லா எங்க மானம் போகுது, இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு தான் ஒரு வாரம் நடந்து இங்க வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கியா. இந்த மாதிரி அந்த நாத்தனார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த பொண்ணை எவ்வளவு நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தையாலே அந்த பொண்ணை நோகடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, இந்த குடும்பத்தை இப்ப நீ தான் காப்பாற்றணும், ஊர் ஃபுல்லா இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இந்த குடும்பம் மானமே போயிடுச்சு, உன்னை எங்களால வீட்டுக்குள்ளேயும் விட முடியாது, உன் புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி நீயும் உன் புருஷனும் வெளியே போய் வாழ முடியாது, ஏன்னா நீயும் உன் புருஷனும் வெளியே போய் வாழ்ந்தாலும் இந்த வீட்டோட மருமகளான இருக்கிறதால அந்த பாவம் இந்த குடும்பத்தை வந்து சேரும், இந்த ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து எங்க குடும்பத்தை ஊருக்கு வெளியே தள்ளி வச்சிருவாங்க, அதனால தயவு செஞ்சு நீ தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லபடி காட்டணும் அப்படின்னு அந்த பொண்ணை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி அந்த மாமியார் இன்டைரக்டா அந்த பொண்ணை ஆளாக்குறாங்க. இவங்க ஒரு பக்கம்னா அந்த நாத்தனாரோட வாய் மூடின மாதிரியே தெரியல, அவங்களால எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக அந்த பொண்ணை பேசிட்டு இருக்காங்க. எங்கன்னா போய் செத்து தொலை, நீ செத்தாதான் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும், நீ இருந்து இந்த குடும்பத்தை ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு செத்தாச்சு இந்த வீட்டுக்கு நிம்மதி கொடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. கடைசியாக இந்த பொண்ணுக்கு உண்மை புரிய வருது. இதுக்கப்புறம் தான் புருஷனே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னை கூட்டிட்டு போய் தனியாக வாழ்ந்தாலும் இந்த குடும்பமும் இந்த ஊரும் தன்னை வாழ விடாது அப்படின்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அப்படியே அன்னிய பொழுது கழியுது. ராத்திரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க. வெளியூருக்கு போன கணவன் இன்னும் திரும்ப வரல. அந்த மாமியார் மருமக கிட்ட வந்து இன்டைரக்டா அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி என்னென்னமோ கதை சொல்லி அந்த பொண்ணோட மனசை குழப்புறாங்க, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு கடைசியா தன்னோட நிலைமையை உணர்ந்து அவ மாமியார் கிட்ட சொல்றா, நாளைக்கு காலையில நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன், ஆனா ஒரே ஒரு ஆசை, என் குழந்தை கூட இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் தூங்கிக்கிறேன், என் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே கேட்குது. மாமியாரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு குழந்தைய அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தூங்குறதுக்கு அந்த மாமியார் ஒரு பழைய கம்பளி கொடுக்குறாங்க. அதை போத்திக்கிட்டு அந்த பொண்ணு தான் குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே தூங்குறா. அன்னிய ராத்திரி முடியுது. மறுநாள் அதிகாலை நேரம். அந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்கறா. தெருவில் ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொழுது விடிய போகுது. பக்கத்தில் இருக்க தான் குழந்தைய அழுதுகிட்டே பார்க்கறா. இனிமே தான் குழந்தைய அவளால் எப்பவும் பார்க்க முடியாதுன்னு தெரியும். தன்னுடைய நிலைமையை காப்பாற்ற அங்கே யாரும் வரப்போறதில்லைன்னு அவளுக்கு தெரியும். அதனால தன்னோட இயலாமையும் அவளுடைய சூழ்நிலையை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே தன்னுடைய குழந்தைய தூக்கி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்ப அந்த குழந்தைய அங்கேயே படுக்க வச்சுட்டு தான் போத்திட்டு இருந்த அந்த கம்பளியை எடுத்து தான் குழந்தைக்கு ஃபுல்லா குளிரக்கூடாதுன்னு போத்தி விட்டுட்டு அங்கிருந்து இறங்கி தெருவில் நடக்க ஆரம்பிக்கிறா. நடந்துகிட்டே போயிட்டு எந்த ஊர் பொது குளத்துல இருந்து அவளை கடத்திட்டு போனாங்களோ அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு அந்த பொது கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறா. மறுநாள் காலையில் இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிய வருது. வெளியூர் போன கணவனுக்கும் இந்த தகவல் சொல்லப்படுது. கணவன் வரான். மனைவியோட உடலை பார்த்து கத்தி கதறி அழுகுறான். மாமியார் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு தான் குடும்ப மானத்தை காப்பாத்தின அந்த பொண்ணுக்காக ஒரு விளக்கு ஏற்றி அவங்க வீட்டில் வைக்கிறாங்க. ஒரு உயிரை கொண்டுட்டு விளக்கேற்றி வச்சா மட்டும் செஞ்ச பாவம் போயிட்டு போதா என்ன? இந்த நேரத்தில் சந்தோஷமா அந்த வீட்டில் இருக்கிறது அந்த பொண்ணோட நாத்தனார் தான். எப்படியோ அந்த பீடை போயிடுச்சு, என் குடும்பத்தை பிடிச்ச அபச்சாரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வரவங்க போகிறவங்கட்டெல்லாம் அந்த கதையை சொல்கிறா. அந்த பீடையை நான் தான் வீட்டை விட்டு போக வச்சேன், இல்லைன்னா அந்த அசிங்கம் என் வீட்டிலே இருந்து என் வீட்டுக்கே தரிசனம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவள் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த கதை முடியுதுங்க. இந்த கதை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படிக்கும்போது. ஏன்னா இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி ஆரம்பிக்கும், முடியும் போது இந்த மாதிரி முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா இந்த கதை போகிற போக்கில் அந்த குடும்பத்தையும் அந்த மதத்தையும் எதிர்த்து ஒரு கணவன் வந்து அந்த மனைவியை போராடி தான் கூட சேர்த்துக்க போகிறான், அப்படிதான் முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு நெகட்டிவாக போய் முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து. இந்த புக்கில் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மைன்யூட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தூங்குறதுக்கு வந்துட்டு அவங்க மாமியார் ஒரு கம்பளி கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பளிக்கே ஒரு கதை இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கம்பளி வந்து காணாமல் போயிடும். அது வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க வீட்டில் வந்து அந்த கம்பளி வந்துட்டு காஞ்சிட்டு இருக்கும். அதை அவங்க கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து அதை மறுபடியும் துவைச்சு காய போட்டு வீட்டில் மடிச்சு வச்சுப்பாங்க. அந்த பொண்ணு சாக போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பளியை எடுத்து ஒரு நிமிஷம் பார்க்கும். வேற ஜாதி வீட்டுக்கு போன வேற மதத்து வீட்டுக்கு போன ஒரு கம்பளியை கிளீனாக துவைச்சி எடுத்து மடிச்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்க
வச்சுக்கிறாங்க. ஆனா உயிரோடு இருக்க என்ன ஒரு மனுஷிய இந்த வீட்டு மருமகளை ஏன் குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சு பார்த்து அழுகும். அந்த இடங்கள்லாம் படிக்கும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. நம்ம சாக போறோம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த பொண்ணு நிறைய யோசிப்பாங்க. ஒருவேளை நம்ம கடத்திட்டு போனான் தெரியுமா, அவங்க கூட இருந்ததா நம்ம சந்தோஷமா இருந்திருப்போமோ, இந்த குடும்பம் அளவுக்கு இன்னொரு குடும்பம் ஏதாவது மோசமா இருந்திருக்குமோ அப்படின்னு அந்த பொண்ணு யோசிப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் மாட்டுன்னு என் வீட்டுல நான் நல்லா தான் இருந்தேன். எவனோ ஒருத்தன் வந்து என்னை கடத்திட்டு போயிட்டு ஏதோ ஒரு குடும்பத்துல வித்து அவன் என்ன மதம் மாத்தினதுக்கு நான் ஏன் சாகணும், எனக்கே அந்த தண்டனை அப்படின்னு நினைப்பாங்க. என் குடும்பத்தை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் என் உயிரை பணைய வச்சு நான் ஒரு வாரமா சோறு தண்ணி இல்லாம என் கால் உடஞ்சு போக நான் நடந்து வந்து இங்க சேர்ந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எனக்கு கிடைச்ச பரிசு என்னோட சாவுதான். இப்படி சாவுதான் முடிவுன்னு தெரிஞ்சிருந்தா என்னை மதம் மாத்தினதுக்கு ஒத்துக்காம நான் அங்கேயே செத்து போயிருப்பேனே. என் குடும்பத்தை பார்க்கணும், திரும்ப என் குடும்பத்து கூட சேரணும் தான் நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்தேன். கடைசியில் இந்த குடும்பமே என்னை தூக்கி எறிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு ரொம்ப அழுவாங்க. இந்த இடத்துலலாம் படிக்கும் போது நம்ம மனசை நிஜமாவே புழிஞ்சி கண்ணீர் வர வைக்கிற மாதிரியான வரிகள் தான் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவ திரும்பி தன் குடும்பத்துக்கு வந்தப்போ அந்த புருஷன் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணானோ அதுல பாதியாச்சு அந்த பொண்ணோட மாமியாரோ நாத்தனாரோ சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு எனக்கு உயிரோடு இருந்திருக்கும், அந்த குடும்பத்துல இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் கூட அந்த நாத்தனார் வாயை மூடிட்டு இருந்திருந்தாலே இந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கும். அவங்க மாமியார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன இந்த பாவம் சேராதுன்ற மாதிரி இறந்து போன தான் மருமகளுக்காக அவங்க வீட்டுல விளக்கேற்றி வைக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க சொல்றது. ஆக்சுவலா இந்த புக்கை படிச்சு முடிச்ச பிறகு இது வெறும் கதை தானே, இதுக்கே நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நானே கேள்வி கேட்டிருக்கேன். ஆனா இது கதையா இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அது பொய்யெல்லாம் நம்ம ஒதுக்கிட முடியாதுங்க. அதனாலதான் என்னமோ இந்த புக்கு என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. மதத்து மேல இருக்க கண்மூடித்தனமான நம்பிக்கையும் பற்றும் என்னைக்கா இருந்தாலும் மனிதனை மிருகமாக்கும். மதங்களை கடந்து மனிதனை நேசிப்போம். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த புக்ல நான் படிச்சது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தா, வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த புக் வாங்கி படிங்க, உங்களுக்கு பிடிக்கும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புக்கோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.